ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. அநேக நாட்களுக்கு அப்புறம் மீண்டுமாய் இங்கே வந்து ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும், உங்களோடு கூட ஆராதிக்கவும் நான் ஆண்டவருக்கு மிகவும் நன்றி செலுத்துகிறேன். எங்கே போனாலும் சரி, எந்த இடத்துல இருந்தாலும் சரி, வீட்டுக்கு திரும்பி வருவது என்பது ஒரு பெரிய சந்தோஷம் இல்லையா? அதில் வந்து உங்களோடு கூட ஆராதிப்பது நான் ஆண்டவருக்கு நன்றியை செலுத்துகிறேன். எனக்கு தந்த இந்த நல்ல பாக்கியத்திற்காய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். உங்கள் அனைவரையும் பார்ப்பதிலே மிகுந்த சந்தோஷம். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு தியானத்திற்காய் ஒரு வார்த்தையை எடுத்துக்கொள்ளலாம். 2 கொரிந்தியர் 13வது அதிகாரத்தின் கடைசி வசனம். 2 கொரிந்தியர் 13:14 வாசிக்கலாம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையிலே 3 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவினுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம். இதுல 2 காரியத்தை நான் இதற்கு முன்பாக இங்கே பேசும்போது 2 நேரத்தில் சொன்னேன். இதெல்லாம் ஞாபகம் இருக்குதா? பிதாவினுடைய அன்பை குறித்து ஒரு முறை சொன்னேன், அப்பா என்கிற தலைப்பில். அதற்கப்புறம் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியத்தை குறித்து சொன்னேன். அதனால இனி மீதம் இருக்கிற காரியம் என்ன? இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபை. இன்றைக்கு அதை குறித்து தான் தியானிக்க போகிறோம். எனக்கு கொஞ்சம் உற்சாகமா ஆமென் சொல்லுங்க எல்லாரும். எனக்கு நான் அடிக்கடி சொல்லணும் இல்லை, எப்பமாவது இந்த மாதிரிப்பட்ட சபையில் வந்து ஆராதனை குறித்து, விசுவாசத்தை குறித்து, இயேசு கிறிஸ்துவின் கிருபையை குறித்து நான் பேச போறேன் அப்படின்னா எல்லாரும் அப்புறம் அப்படிங்கிற மாதிரி என்ன பார்க்குறீங்க? என்ன சொல்லிட போறேன்? பாட்டு பாடுனா கிருபை, சாட்சி சொன்னா கிருபை, இல்லை எங்க பார்த்தாலும் கிருபை. இவர் இயேசு கிறிஸ்துவின் கிருபையை பத்தி இன்னும் அரை மணி நேரத்தில் திருப்பி பேச போறாரா, நாங்க கேட்கணுமா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கீழே இருந்து என்ன எப்படி பார்த்துட்டே இருக்கீங்க. சரி, ஆண்டவர் எனக்கு தந்த வார்த்தை, அதை நான் இன்னைக்கு சொல்லிதான் ஆகணும். அதனால இது நான் சொல்லிடுவோம். கிருபை மிகவும் மேன்மையானது. கிருபையை பெற்ற எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு மகிமையை செலுத்தலாமா? ஹல்லேலூயா. ஆனா கிருபை என்கிற வார்த்தை நாம் இங்கே சொல்லுகிற இயேசு கிறிஸ்துவின் கிருபை என்று சொல்லும் போது, அது புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு, இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்ததுக்கு அப்புறமாய் கிடைக்கப்பட்ட, இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நமக்கு கிடைக்கப்பட்ட கிருபையை குறித்து சொல்லுகிற ஒரு காரியம். பழைய ஏற்பாட்டில் பார்க்கும்போது, தமிழ் பைபிளில் நம்ம பார்க்கும்போது அநேக இடங்களிலே கிருபை கிருபை என்று எழுதியிருந்தால் கூட, ஆங்கில வேதாகமம் யூஸ் பண்ணுகிறவங்களுக்கு தெரியும், அது அநேக இடங்களிலே தேவனுடைய இரக்கத்தையும் தயவையும் நன்மையும் குறித்த இடங்களிலே தான் சும்மா கிருபை கிருபை என்கிற வார்த்தை யூஸ் பண்ணியிருக்கிறது. ஒரு உதாரணத்துக்கு எடுத்தோம்னா, சங்கீதம் 118 கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. அதே இது நீங்க ஆங்கில வேதாகமத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னா இதிலே போட்டிருக்கோம், இஸ் mercy, அவருடைய இரக்கம் என்றும் உள்ளது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். அப்போ புதிய ஏற்பாட்டிലേക്ക് வரும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நமக்கு கிடைக்கப்பட்ட கிருபை என்பது அது வித்தியாசமானது. அது மிகவும் சும்மா இரக்கமும் தயவும் அன்பும் நன்மையும் அப்படிங்கிற ஒரு மொத்த கூட்டத்தில் கிருபையும் வச்சுட்டு போயிட முடியாது. அதுதான் இன்னைக்குள்ள பிரசங்கம். அந்த கிருபை மகா மேன்மையானது, மகா விசேஷித்தமானது. அந்த கிருபையினாலே பெற்ற முக்கியமான 2 காரியங்களை முதலாவது சொல்லிவிட்டு இந்த இன்னைக்குள்ள தலைப்புக்குள்ளாய் வர விரும்புகிறேன். முதலாவது எடுத்து வாசிக்கலாம். எபேசியருக்கு எழுதின நிருபத்தின் 2வது அதிகாரத்தின் 5வது வசனத்தின் கடைசி பகுதி. நான் கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். 8வது வசனம், கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. அப்போ முதலாவது காரியம் ரட்சிப்பு. ரட்சிப்பு நமக்கு எப்படி கிடைத்தது? கிருபையினாலே. இந்த புதிய ஏற்பாட்டு காலத்திலே எல்லாருக்கும், எந்த மனிதனானாலும் சரி, நீங்க என்ன கிரியை செய்திருந்தாலும் சரி, எந்த குடும்பத்தை சேர்ந்தவர்களானாலும் சரி, என்ன படித்திருந்தாலும் சரி, உங்களுடைய தகுதியோ உங்களுடைய படிப்போ உங்களுடைய மேன்மையோ அந்தஸ்தோ எதுவா இருந்தாலும் சரி, ரட்சிக்கப்பட வேண்டும் என்றால் அதற்கு ஒரே ஒரு காரியம்தான் உண்டு, அது தேவன ஆண்டவருடைய கிருபை. அதுக்கு மாற்றமே கிடையாது. அதனால தான் கிருபையை மிகவும் மேன்மையாய் கருத வேண்டும். நீங்க பாருங்க, எல்லாரும் இப்ப நம்ம சும்மா ஒருத்தங்க வந்து எப்படி இருக்கீங்கன்னு கேட்டா நல்லா இருக்கும்னு யாரும் சும்மா உடனே சொல்ல மாட்டோம். எஸ்பெஷலி பிலீவர்ஸ் கேட்டாங்கன்னா என்ன சொல்லுவோம்? காட்ஸ் கிரேஸ், நல்லா இருக்கும் சொல்லுவீங்களா இல்லையா? இல்லை நான் மட்டும்தானே? எல்லாரும் அப்படி தான் சொல்லுவோம். எல்லாரும் அப்படி தான் சொல்லுவோம்.
பட் இதே இது நீங்கள் வெளியில் ஆட்கள்கிட்ட கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ ஆண்டவர் தெரியாத ஆட்கள்கிட்ட சும்மா கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் தெய்வ பக்தி கடவுள் பக்தி இருக்கவங்கள்ட்ட கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க என்ன சொல்லுவாங்க, ஏதோ கடவுள் புண்ணியத்தில் கடவுள் அருள்ல நல்லா இருக்கோங்க. அதே மீனிங் தான் நம்ம இந்த கிரேஸ் எடுத்து வச்சிருவோம். நம்ம உண்மையிலே அந்த கிருபையை சொல்ல நம்மளும் என்ன சொல்றோம்னா, ஏதோ ஆண்டவர் தயவுல ஆண்டவர் புண்ணியத்தில் அவர் ஆசீர்வாதத்தில் நல்லா இருக்கோங்கன்னு சொல்றத கொஞ்சம் ஸ்டைலாக என்ன சொல்றோம், காட்ஸ் கிரேஸ் நல்லா இருக்கோங்க அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அது அப்படி இல்லை. இது நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த ஈவு இருக்கு பாருங்க, இது மிகவும் பயங்கரமான ஒரு ஈவு. அதை புரிகிறதற்காக நான் 2 காரியங்களை சொல்கிறேன். ஒன்று, லூக்கா 19வது அதிகாரத்தில் சகையுவை குறித்து வாசிக்கிறோம். நம்ம நேரம் போயிடுச்சு, அதனால எடுத்து வாசிக்க வேண்டாம். அங்கே பாருங்க, சகையுக்கு என்ன ஆசைன்னா ஆண்டவர் எப்படிப்பட்டவரோ அப்படின்னு பார்க்கணும்னு சொல்லி ஓடி போய், அவன் குள்ளமா இருந்ததுனால ஒரு மரத்துக்கு மேலே ஏறி அங்கே போய் உட்காந்துட்டான். இப்போ இயேசு அந்த வழியாக நடந்து போகிறார். அப்போ நார்மலாக யோசித்தா என்ன இருக்கும், அந்த பட்டணத்தில் அப்போ தான் இயேசு உள்ளே வராரு. அங்கே வந்தால் எப்படியும் இயேசுவுக்கு அந்த நாள் ஃபுல்லாக ஏதோ ப்ரோக்ராம் இருக்கும், இல்லை வேற எங்கேயோ போறாரு. அவர் அது பாட்டுக்கு போறாரு, எல்லாரும் பார்ப்பாங்க, அவர் பின்னாடி போவாங்க, எல்லாரும் போயிடுவாங்க. அப்போ சகையும் ஓடி போய் பின்னாடி போய் அங்கே எங்கேயோ அந்த மரத்தில் ஏறி அப்படியே உட்காந்து பார்த்துட்டே இருக்கான். ஏசு அது வழியா போறார். போயிட்டு அங்கே போய் நின்ன உடனே ஏசு சகையை பார்த்து என்ன சொல்றாரு, சகையுவே இறங்கி வா, நான் உன் வீட்டில் தங்கணும். அவனும் சந்தோஷமா இறங்கி கீழே வந்தாச்சு. வந்த உடனே சகையுக்கு என்ன கேட்டிருக்கணும், ஆண்டவரே இப்போதான் இந்த பட்டணத்தில் வந்தீங்க, எவ்வளோ ப்ரோக்ராம் இருக்கும், திடீர்னு என் வீட்டுக்கு வரேன்னு சொல்லுங்க, அப்போ மற்ற ப்ரோக்ராம் அப்படின்னு கேட்டிருப்பார்ல. கேட்டிருக்கணுமா இல்லையா? இயேசு ஏதோ ப்ரோக்ராம் இல்லாத வரல, அவர் பயங்கர பிஸியான ஆள், பயங்கர பிஸி. ஆனால் சகையுக்கு என்ன தெரியாதுன்னா, இது ஏதோ சும்மா எதேச்சையா இயேசு இப்படி வரும்போது திடீர்னு சகையை பார்த்து ஓ சகையுவே அப்படின்னு கூப்பிட்டது மாதிரி சகையுக்கு தோணி இருக்கலாம். ஆனால் இயேசு என்ன தெரியுமா சொல்லியிருப்பாரு, எனக்கு இன்னைக்கு ப்ரோக்ராமே உன் வீட்டில் தான்ப்பா, நான் இங்கே வந்ததே உனக்காக தான், உனக்கு தான் இது அதிசயம், எனக்கு இதுதான் ப்ரோக்ராமே இல்லை. அப்போ ஒரு விஷயம் நமக்கு தெரியணும், சகையு தான் அந்த பட்டணத்திலே ரொம்ப மோசமான ஆளும் கிடையாது. எத்தனையோ பாவிகள் உண்டு அங்க. சகையு ஒரு ஆயக்காரன், அவன் பணம் வசூலிப்பான். எல்லாரும் அவன் பணம் வசிக்கிறதுனால ஐயோ பாவி பாவி பாவின்னு சொல்லுவாங்க. ஆனா அவனை விட படுபாவிகள் எத்தனையோ பேர் இருக்கலாம். ஆனா இயேசு சகையுவை சூஸ் பண்ணார் அன்னைக்கு. இதே மாதிரி போற இடத்துல ஆண்டவர் பேர் சொல்லி கூப்பிட்டு, நான் இன்னைக்கு உன் வீட்டில் தங்கணும்பா, எனக்கு இன்னைக்கு ரூம் இல்லை, உன் வீட்டில் தங்குறேன்னு வேற யாரையும் கூப்பிடல, சகையுக்கு மட்டும்தான் கிடைச்சது. ஏன் அது கிடைச்சது? அதுதாங்க கிருபை, அதுதாங்க கிருபை. அதுக்கு காரணம் கிடையாது, அதுக்கு முன்னுரை ஒன்றும் கிடையாது. அவங்க அப்பா மேரிக்கு சொந்தக்காரர், அதுக்கு எழுத தேவையில்லை, கிடையாது. அப்படி அவன் அங்க வீட்டுக்குள்ள போய் எப்பொழுதும் ஜெபித்தான், வேண்டாம், அதுக்கு காரணம் கிடையாது. காரணம் சொன்னா கிருபைக்கு அர்த்தம் கிடையாது. அதனாலதான் இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் நான் எப்பவுமே சொல்லுவேன், ரட்சிக்கப்பட்டது ஏதோ சரி நாங்க இந்த கிறிஸ்தவ குடும்பத்திலே வந்தோம், ரட்சிக்கப்பட்டோம், சர்ச்சுக்கு பக்கத்து வீடு ரட்சிக்கப்பட்டோம் இல்லைங்க. உங்களை ரட்சித்தாரா, அது கிருபைனால உங்களை தனியா தேடி வந்ததுங்க. உங்களுக்கு அந்த கிருபை கிடைக்கலன்னா நீங்க இப்படி சும்மா அவர் சமூகத்துல இருக்க முடியாது. சகையு அங்க இருக்கிற பல்லாயிரக்கணக்கான மக்கள்ல இயேசுக்கு பின்னாடி போறதுக்கே ஆயிரக்கணக்கான மக்கள் உண்டு. அன்னைக்கு அவர் நின்னு பார்த்து பேர் சொல்லி கூப்பிட்டதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவருக்கு தெரியும் சகையுக்கு இன்னைக்கு கிருபை கிடைக்கும். அவர் அங்கிருந்து கிளம்புறதுக்கு முன்னாடியே அவர் ப்ரோக்ராமுக்கு தெரியும். சகையுக்கு தான் ஆச்சரியம், ஏன் ஆண்டவரே ஏன் ஆண்டவரே ஏன் ஆண்டவரே. அதுக்கு அர்த்தம் சொல்ல முடியாது, விளக்கமும் சொல்ல முடியாது. அதுதான் கிருபை. யோவான் 8வது அதிகாரத்தில் இன்னொரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசுவின் இடத்துல வெளியே அந்த பாவத்தில் பிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீயை கொண்டு வராங்க. இயேசு உலகத்தில் இருக்கும் போதும் எத்தனையோ ஸ்திரீயை பிடிச்சிருப்பாங்க. பிடித்தா நியாயப்பிரமாணத்தின்படி கல்லெறியுண்டு கொல்லணும், அது நியாயப்பிரமாணம், அது நடந்துட்டு தான் இருக்கும். ஏன்னா நியாயப்பிரமாணத்தை தூக்கி வைக்கல. அப்போ இயேசு இருக்கும் போதும் அங்க அந்த காரியங்கள் நடந்து கொண்டு தான் இருக்கும். எத்தனையோ நாட்கள் பிடிச்சிருப்பாங்க, எத்தனையோ நாட்கள் கல்லெறிஞ்சிருப்பாங்க, கொண்டிருப்பாங்க. அன்னைக்கு ஏதோ ஒரு பொண்ணை பிடிக்கும் போது அவங்களுக்கு ஒரு யோசனை, இயேசுகிட்ட போய் காட்டலாமே அப்படின்னு கொண்டு போய் இயேசு முன்னாடி கொண்டு போய் விடுறாங்க. ஆண்டவர் சொல்றாரு, உங்களில் யாரில் பாவம் இல்லையா அவள் மேலே கல்லெறியட்டும். யாரும் இல்லை, போயிட்டாங்க. ஆண்டவர் கேட்குறாங்க, யாருமே இல்லையாம்மா அவன் மேலே கல்லெறிய? அவர் சொன்னா, இல்லை ஆண்டவர். அப்போ நானும் செய்ய மாட்டேன், நீ போ. அந்த பொண்ணு நடந்து வரும்போது, எல்லாரும் இழுத்துட்டு வரும்போது வெக்கம் அவமானம் இதெல்லாம் விட அந்த பொண்ணுக்கு ஒன்றுமே இருந்திருக்காது. ஏன்னா தெரியும், போகிற பாதையில் இனிமேல் திரும்பி வரமாட்டோம். இன்னும் அது தாண்டி போயிடுச்சுன்னா ஒரு கல் மேலே எப்போ ஃபஸ்ட்டு விழும்போது தான் தெரியும். அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னே தெரியாது. அதுக்கப்புறம் சாவுதான்.
விட மாட்டாங்க. கல்லெறிஞ்சா அவ்வளோதாங்க, செத்துரும். அந்த பொண்ணே கண்ணால பார்த்துருக்கும் எத்தனையோ பேர் சாகிறது. ஏன் அந்த பொண்ணுக்கு மாத்திரம்? அன்னைக்கு அந்த பொண்ணு போனா, ஆனா கொஞ்ச நேரத்தில் பார்த்தா போன வழியில திரும்பி நடந்து வரா ஜீவனோட. அந்த பொண்ணுகிட்ட யாராவது கேட்டிருப்பாங்க, ஏன்? அந்த பொண்ணு சொல்லியிருப்பா, தெரியாது, ஆனா நமக்கு தெரியும். அதுதாங்க கிருபை, அதுதாங்க கிருபை. கிருபைக்கு அர்த்தம் சொல்ல முடியாது. ஏன் நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டோம் தெரியுமா? நீங்க யோசித்து பாருங்க. உங்களுக்கு ஒருவேளை ஏதாவது ரீசன் தெரிஞ்சுட்டுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு இன்னும் கிருபை புரியலைன்னு அர்த்தம். உங்களுக்கு ஏதாவது காரணம் தெரிஞ்சிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு இன்னும் ஆண்டவர் யாருங்கிறது இன்னும் புரியலைன்னு அர்த்தம். ஆண்டவர் யார் என்பதை தெரிந்து விட்டா நீங்க ஒரு நாள் சொல்ல மாட்டீங்க, நான் ரட்சிக்கப்பட பாத்திரவான் என்று ஒருவனுக்கும் சொல்ல முடியாது. அதனால தான் ரட்சிப்பை விட ஒருவனுக்கு மேன்மையானது இந்த உலகத்திலே ஒன்றுமே கிடையாது. அந்த ரட்சிப்பு உங்களுக்கும் எனக்கும் கிடைத்தது அந்த இயேசு கிறிஸ்துவின் கிருபையினாலே. இது முதலாவது மேன்மையான காரியம். அப்படிப்பட்ட இரண்டாவது ஒரு காரியம் ஒன்று, ரோமர் 3வது அதிகாரத்தின் 24வது வசனம். இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறீர்கள். இதையே நான் வேகமாய் சொல்ல போகிறேன். என்னால் ரோமர் 5வது அதிகாரத்தில் 1வது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், நாம் பாவங்களை மன்னிக்கப்பட்டுட்டோம், கரெக்ட். ஆனா தேவனோடு உள்ள அந்த ஆக்கினை, அந்த கோபாக்கினை மாறி தேவனோடு ஒரு சமாதானம் உண்டாக வேண்டும் என்றால், நாம் தேவனுடைய பக்கத்திலே போக வேண்டும் என்றால், நாம் நீதிமான்களாக்கப்பட வேண்டும். நீதிமான்கள் யார் தெரியுமா? நீதியான காரியங்களை செய்கிறவர் ஒரே ஒருவர் தான் உண்டு, தேவன் மாத்திரமே நீதி உள்ளவர். வேதம் சொல்லுகிறது, நீதிமான் ஒருவனும் இல்லை. நம்முடைய கிரியையினாலே ஒரு நாளும் நாம் நீதிமான்களாக மாற முடியாது. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் கிருபையின் மூலமாய் கர்த்தர் ரட்சிப்பை தந்தது மாத்திரமல்ல, அவர் அந்த கிருபையினாலே நம்மை நீதிமான்களாகவும் மாற்றி அந்த பிதாவின் சமூகத்திலே கிட்டி கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். இப்ப அவரோடு கூட நமக்கு சமாதானம் உண்டு. இந்த 2 மகா பெரிய பாக்கியம் கிடைப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? அவருடைய கிருபை, அவருடைய கிருபை. இந்த கிருபையை பெற்றோர்கள் எல்லாம் கரங்களை தூக்கி காட்டுங்க. இந்த கிருபையில நிக்கிறவங்க எல்லாம் கையை தூக்கி காட்டுங்க. இப்ப சொல்றேன், ஏன் கேட்டேன்? இந்த செய்தி முடியும் போது திருப்பி இதே 2 கேள்வி கேட்பேன். அப்ப எத்தனை கை உயருதுன்னு எனக்கு பார்க்கணும். கிருபையை பெற்றோம், ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். நான் சொன்னேன்ல, கிருபை என்பது மிகவும் மேன்மையானது. இந்த உலகத்துல எதெல்லாம் மேன்மையானது, உலை உயர்ந்தது, மதிப்பிடத்தக்காதது ஏதாவது இருந்துன்னா உடனே அதுக்கு ஒரு டூப்ளிகேட் வந்துடும். 1 ரூபாய் காயின், 5 ரூபாய் காயின், இதுக்கெல்லாம் டூப்ளிகேட்டு வராது. ஏன்னா டூப்ளிகேட் பண்றதே அதை விட எக்ஸ்பென்சிவ் ஆகிடும், டூப்ளிகேட் பண்ண மாட்டோம். ஆனா இது டைமண்ட், கோல்டு, விலை உயர்ந்த பொருட்கள் இருக்கும் பாருங்க, அதுக்கெல்லாம் டூப்ளிகேட் வரும். ஏன்னா அது ரொம்ப விலை கூடுனது. அதனால தான் இந்த கடைசி காலங்களில் அபிஷேகம், பரிசுத்த ஆவியானவர், கிருபை, இதுக்கெல்லாம் டூப்ளிகேட் வந்துடும். ஏன்னா அதெல்லாம் மிகவும் மிகவும் மேன்மையானது, மிகவும் உன்னதமான காரியங்கள். பேதுரு 2000 வருடங்களுக்கு முன்பாக இதை குறித்து எழுதுகிறார். எடுத்து வாசிக்கலாம். 1 பேதுரு 5வது அதிகாரத்தின் 12வது வசனத்தை வாசிக்கலாம். உங்களுக்கு புத்தி சொல்லும்படிக்கும் நீங்கள் நிலை கொண்டு, நான் வாசிக்கிறேன், நீங்கள் நிலை கொண்டு நிற்கிற கிருபை தேவனுடைய மெய்யான கிருபை தான் என்று சாட்சியிடும்படிக்கும் நான் சுருக்கமாய் உங்களுக்கு எழுதுகிறேன். அவர் என்ன சொல்றாரு? நீங்க நிலை கொண்டிருக்கிற கிருபை தேவனுடைய மெய்யான கிருபை தான் அப்படின்னு சொல்றதுக்கு சாட்சிக்கா நான் இந்த லெட்டர் எழுதுறேன்ப்பா, பார்த்துக்கோங்கன்னு சொல்றாரு. அப்போ மெய்யான கிருபை தான் செக் பண்ணிக்கோங்கன்னு சொன்னா, அங்க பொய்யான கிருபைன்னு சொல்லி இன்னொன்று இருக்கு. சாத்தானுடைய பெரிய ட்ரிக்ல ஒண்ணு என்ன தெரியுமா? எதெல்லாம் மேன்மையா இருக்கோ அதெல்லாம் சும்மா நார்மலா மாத்திடுவோம். பாருங்க, கிருபை கிருபை கிருபைன்னு நம்ம சும்மா எல்லாத்துக்கும் சொல்லி இந்த தேவனுடைய மகத்துவமான கிருபையில் இருக்கிற அந்த பெரிய மகிமையான காரியங்கள் நமக்கு ரொம்ப இதாக தெரியல. ஏன்னா கிருபையை பத்தி பேச போகிறோம், கிருபையில் நிற்க போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு கிருபை தானே,
கிருபை தெரியுமே அப்படின்னு வந்து நமக்கு உடனே அது நார்மல் ஆயிடுச்சு. அது தப்புன்னு சொல்ல. இப்போ நம்ம போய் எப்படி இருக்கீங்க கேட்டால் இனிமேல் நாளையிலேருந்து காட்ஸ் கிரேஸ் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா இருக்கேங்க அப்படி சொல்ல வேண்டாம். அது நல்லது, அது நல்ல பழக்கம், அது அப்படியே இருக்குது, அதுக்கு சொல்லலை. ஆனால் நாம் நிற்கிறோம் பாருங்க, கிருபையில் நிற்கிறேன் விசுவாசிக்கணும் பாருங்க, அந்த கிருபை மெய்யான கிருபை தானா என்று நாம் சோதிக்க வேணும். ஏன்னா இவ்வளோ பெரிய கிருபை ஆண்டவர் தந்து கிருபையை பெற்றுட்டு நாம நிற்கிறது அந்த மெய்யான கிருபையில நிக்கலைன்னா, அதே பேதுரு தான் 1வது அதிகாரத்தின் 13வது வசனத்தில் இப்படி சொல்கிறார், இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல் பூரண நம்பிக்கை உள்ளவர்களார்கள். இப்போ இருக்கிற அந்த மெய்யான கிருபையில நாம நிக்கலைன்னா அவர் வெளிப்படும் போது நமக்கு கிருபையில நிற்க முடியாது. அதனால தான் அவர் எச்சரிப்பா இருக்க முடியாது தான் இந்த நிருபத்தை அவர் அன்றைக்கே 2000 வருடங்களுக்கு முன்பே அவர் எழுதி வைத்திருக்கிறார். 2000 வருடத்திற்கு முன்பே அது தேவையானால் கடைசி காலத்தில் வரும்போது நமக்கு எவ்வளவு தேவை பாருங்க. அதனால தான் நாமும் யோசிக்க வேணும், நாமும் தெரிய வேணும், மெய்யான கிருபையில நான் நிற்கிறேன் என்றால் அதற்கு அடையாளம் என்ன? நான் மெய்யான கிருபையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா? அது நாம தான் சோதித்து பார்க்கணும். அது வேதத்தின்படியாய் தான் நாம் சோதித்து பார்க்க வேண்டும். நான் கிருபை 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 என்று சொல்லி எல்லாத்துக்கும் கிருபையை நான் சொல்லி கொண்டிருக்கும் போது அந்த கிருபையை தான் வேதத்திலே ஆவியானவர் கிருபையிலே நிற்கிறேன் என்று எழுதி தந்திருக்கிறாரா? அல்லது நானும் உலகத்திலே இருக்கிற இந்த மெஷர்ஸ், உலகத்திலே இருக்கிற இந்த காரியங்களினாலே தான் இதுதான் கிருபை இதுதான் கிருபை என்று சொல்லி நான் பொய்யான கிருபையிலே நின்று கொண்டிருந்தால் அவர் வெளிப்படும் போது எனக்கு கிடைக்கப்படுகிற கிருபை குறித்து எனக்கு உறுதி இருக்காது. அதனால தான் தேவ ஜனத்திற்கு இந்த கடைசி காலத்தில் நான் நிற்கிறது மெய்யான இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலே நிற்கிறேன் என்கிற உறுதி இருக்க வேண்டும். அந்த உறுதி இந்த வசனத்தின் மூலமாய் மாத்திரம்தான் நமக்கு கிடைக்கும். அதனால தான் இன்றைக்கு இந்த வசனத்தை கேட்கும்போது நீங்கள் உங்களைத்தானே சோதித்து பார்த்து உங்களுக்குள்ளே ஒரு தைரியம் இருக்க வேண்டும். நான் என்னிலே பார்க்கிறேன், நான் நிற்பது அந்த தேவனுடைய மெய்யான கிருபையிலே நிற்கிறேன். ஹல்லேலூயா. அந்த பேதுரு எழுதும் போது 1வது அதிகாரத்தின் 14வது வசனத்திலிருந்து அவர் இப்படி சொல்லுகிறார், நீங்கள் முன்னே உங்கள் அறியாமையினாலே கொண்டிருந்த இச்சைகளின்படி இனி நடவாமல் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாயிருந்து உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராயிருங்கள். நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று எழுதியிருக்கிறதே. பாருங்க, முதலாவது அவர் கிருபை. நீங்க வீட்டில் போய் இந்த அதிகாரங்களை படிச்சு பாருங்க. இந்த லெட்டர் நமக்கு எல்லா வசனங்களும் படிக்கிறதுக்கு நேரம் இல்லை. இது துவங்கும் போதே அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், அந்த கிருபை மெய்யான கிருபை என்பதற்கு முதலாவது காரியம் நாம் தெரிய வேண்டியது, நீங்கள் முன்னமே நடந்த கிரியைகள் எல்லாம் விட்டு உங்களை அழைத்தார். எப்படி அழைத்தார்? கிருபையினாலே. கிருபையினாலே அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் எல்லாவற்றிலையும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலையும் பரிசுத்தராயிருங்கள். அப்படிதான் ஃபர்ஸ்ட் அவர் இன்ட்ரோடக்ஷனே சொல்லிட்டு தான் அதுக்கப்புறம் மீதி காரியங்கள் எல்லாம் எழுதுறார். அந்த 2வது அதிகாரத்திலே நம்ம முதலாவது அந்த வசனத்தை வாசிக்கலாம். அந்த 2வது அதிகாரத்தை துவங்கும்போது இப்படி சொல்லுகிறார், இப்படி இருக்க கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை நீங்கள் ருசி பார்த்ததுண்டானால் சகல துர்க்குணம் சகலவித கபடம் வஞ்சகம் பொறாமை புறங்கூறுதல் எல்லாவற்றையும் ஒழித்து விட்டுருங்கள். ஏன்? உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருப்பதனாலே நீங்களும் பரிசுத்தராய் இருப்பீர்களாக. நீங்க பாருங்க, நாம எப்பவுமே ரட்சிப்பு என்று சொல்லும் போது உடனே நமக்கு சந்தோஷமாய் கிருபையினால ரட்சிக்கப்பட்டோம் அப்படின்னு சந்தோஷமா சொல்லும் போதெல்லாம் நம்ம மெயினா எதை சொல்றோம் தெரியுமா? நம்முடைய பாவம் மன்னிக்கப்பட்டது சொல்றோம். ஆனா ஒன்று நன்றாய் புரிய வேண்டும், பழைய ஏற்பாட்டு காலத்திலையும் பாவம் மன்னிக்கப்பட்டது. நீங்க லேவியராகமத்தில் எடுத்து வாசித்தீங்கன்னா தெரியும், ஒரு தப்பு பண்ணனா அதுக்கு ஒரு பலி மிருகம் கொண்டு வரணும், இன்னொரு தப்பு பண்ணா இன்னொரு மிருகம் கொண்டு வரணும், அதுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. அப்படி என்ன தப்பு பண்ணினாலும் அந்த பாவம் மன்னிக்கப்படத்தக்கதாய் ஒரு பலி மிருகம் கொடுக்கணும். அந்த பலி மிருகம் கொடுத்து பலி செலுத்தின உடனே அடுத்த வசனம் எழுதப்பட்டிருக்கும், அப்படி அவன் செய்யும் போது அவனுடைய பாவம் அவனுக்கு மன்னிக்கப்படும். அங்கேயும் மன்னிக்கப்பட்டது. இங்க வரும்போது இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நம்முடைய பாவம் மன்னிக்கப்பட்டது. அப்போ இந்த ரட்சிப்பு பழைய ஏற்பாட்டிலையும் புதிய ஏற்பாட்டு காலத்திலையும் என்ன பெரிய வித்தியாசம் வந்துடுச்சு? பழைய ஏற்பாட்டு காலத்திலையும் அவன் தப்பு பண்றான், போய் ஒரு ஆடோ மாடோ இல்ல புறா குஞ்சோ கொடுத்தாலும் அவனுக்கு மன்னிக்கப்பட்டுருது. இங்க எனக்காக இயேசுவின் இரத்தமே சிந்தப்பட்டது, ஆனாலும் நான் மன்னிக்க மட்டும் பட்டேன்னா அதுல என்ன பெரிய கிருபை வெளிப்படுதுன்னு நம்ம கேட்கணும். அப்பதான் நமக்கு இதுல உள்ள சத்தியம் தெரியும்.
இயேசுவை குறித்து மரியாளுக்கு ஒரு தூதன் வந்து சொல்லுகிறான். மத்தேயு 1 அதிகாரம் 21 வசனத்துல வந்து சொல்லுகிறான், நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தம்முடைய ஜனங்களின் பாவங்களிலிருந்து பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். புதிய ஏற்பாட்டிலே வரும்போது பாவ மன்னிப்பு மாத்திரமல்ல, பாவத்திலிருந்து ரட்சிப்பு. ஆங்கிலத்தில் he saved me. saved me என்ன காப்பாத்திட்டார் அப்படின்னு அர்த்தம். அப்போ பாவம் நான் பண்ணிட்டு போய் ஆண்டவரை மன்னிங்க மன்னிங்கன்னு சொன்னா அவர் மன்னிக்கிறது அது ஒண்ணு. ஆனா புதிய ஏற்பாட்டில் அதோட முடிஞ்சிடாது. சகைவை புரிஞ்சு சொல்லும்போது எவ்வளவு சந்தோஷப்பட்டோம். ஆண்டவர் போய் சொல்ற, சகைவை இறங்கி வா, இன்னைக்கு உன் வீட்டில் தான் நான் தங்க வேணும் அப்படி சொல்லிட்டு ஆண்டவர் கூட நடந்து போறாரு பாருங்க. போகும்போது சகைவுக்கு அந்த கிருபையோட அந்த புரியல, யார் கூட நடந்து போறோம்? இயேசு கூட ஏதோ பேசிட்டு போயிட்டு இருப்பாரு. ஆனா வீட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி சகைவு சொல்றாரு, ஆண்டவரே நான் யாரையாவது ஏமாத்தி இருந்தேன்னா நான் ஆஸ்தியில பாதி கொடுத்துறேன், ஏதோ ஏமாத்தி எடுத்திருந்தேன்னா 4 மடங்கா திருப்பி கொடுத்துறேன். அவருக்கு என்ன சொல்லணும்னு தெரியல. இயேசு சொன்னார் அவர்கிட்ட, நான் இப்போ வீட்டுக்கு வர போறேன், தங்க போறேன், அதுக்கு முன்னாடி இதெல்லாம் முடிச்சுட்டு வா, அப்புறம் தங்கலாம். இல்லைன்னா ஏதாவது பெருசா இந்த சீஷர்கள் கொண்டு போய் துண்டு சீட்டு கொடுத்து இதெல்லாம் பார்த்து கரெக்டா பண்ணா இயேசு அப்படி ஏதாவது இருக்கா? ஒன்றும் கிடையாது. இயேசு கூட போகும்போதே சகைவுக்கு முடியல. சகைவு சொல்றேன், ஆண்டவரே நான் இப்படிலாம் பண்றேன், ஆண்டவரே இதெல்லாம் என்கிட்ட இருக்கிற பாவம், நான் இதெல்லாம் இப்படிலாம் பண்றேன் அப்படி சொன்னா ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? இப்பொழுது இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. அவன் அதுதான் செகண்ட் பார்ட். நமக்கு பாவ மன்னிப்போட முடிஞ்சு கை தட்டிட்டு போறதுனால ரெண்டாவது பகுதி இருக்கு பாருங்க, பாவங்களை நீக்கி ரட்சிக்கிற இந்த அனுபவம் இருக்கு பாருங்க, அது நிறைய இடத்துல போயிடுச்சு நமக்கு. அதே மாதிரிதான் அந்த பிடிக்கப்பட்ட அந்த ஸ்திரீ எல்லாரும் போகும்போது ஆண்டவர் சொன்னார், ஓகேமா அவங்க கல்லறியல, நானும் கல்லறிய மாட்டேன் போ அப்படின்னு சொல்லி முடிச்சிடல. அதுக்கப்புறம் ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? இனிமேல் பாவம் செய்யாது. அது ரெண்டும் சேர்ந்து வரும்போது தான் அந்த ரட்சிப்பு முழுமையாகும். ரட்சிப்பு பாவ மன்னிப்பு மாத்திரமல்ல, கொடுக்கப்பட்ட கிருபை பாவ மன்னிப்பிற்காய் மாத்திரமல்ல, என்னை பாவங்களிலிருந்து ரட்சிப்பதற்காய் கொடுக்கப்பட்ட அந்த பெரிய மகத்துவமான காரியம் தான் அந்த கிருபை. அது எப்படி எனக்கு தெரியுமா? ரோமர் 6 அதிகாரத்தின் 14 வசனம். அது மிகப்பெரிய புதிய ஏற்பாட்டு காலத்திலே வாழும்போது நமக்கு தெரிய வேண்டிய சத்தியங்களிலே மிகவும் முக்கியமான ஒரு சத்தியம் ஒன்று. ரோமர் 6 அதிகாரத்தின் 14 வசனம், நீங்கள் நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டு இராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டு இருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. அதுக்கு ஆங்கிலத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கு ஒரு டிரான்ஸ்லேஷன்ல, sin shall no longer be your master. அப்போ நீங்க கிருபைக்குள்ளாய் நீங்க வரவில்லை என்றால், கிறிஸ்து இயேசுக்குள்ளாய் கிருபையினால் ரட்சிக்கப்படாவிட்டால், எந்த மனுஷனுக்கும் அவனுடைய எஜமான் யாரு தெரியுமா? பாவம். அது உங்களை ஆளும். அது எந்த மனுஷனா இருந்தாலும் சரி, அதுதான் வேதம் சொல்லுது. நீங்க யாரா இருந்தாலும் சரி, எந்த மனுஷனா இருந்தாலும் சரி, அவன் கிறிஸ்து இயேசுவின் ரட்சிப்பின் கிருபைக்குள்ளாய் வரவிட்டால் அவனுடைய எஜமான், அவருடைய சரீரத்தின் எஜமான் பாவம். அந்த பாவம் அவனை மேற்கொள்ளும், அந்த பாவம் அவனை ஆளும். அதுல இருந்து வெளிப்படணும்னா, அதுல இருந்து வெளியில வரணும்னா அதற்கு ஒரே ஒரு வழிதான் உண்டு. அது கிருபைக்கு கீழ்ப்படுகிற வாழ்க்கை. நீங்கள் கிருபைக்கு கீழ்ப்படுகிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. இனி பாவம் உங்கள் எஜமானா இருக்க முடியாது, நீங்கள் கிருபைக்கு கீழ்பட்டிருந்தால். நமக்கு உடனே திருப்பி கேள்வி வரணும், நான் கிருபையில தானாங்க ரட்சிக்கப்பட்டேன், கிருபையில தானாங்க மன்னிக்கப்பட்டேன், ஆனாலும் பாவத்தில் விழுந்துட்டு தானே இருக்கேன். பாவத்தில் விழுந்துட்டு தானே இருக்கும். அதுல சொல்லப்பட்ட சகல விதமான துர்க்குணமும் இந்த பேச்சும் இல்லை, அந்த பாவம், லௌகிக இச்சைகளும் மாம்சத்தின் இச்சைகளும் இதெல்லாம் திருப்பி தலதுக்கிட்டு தானே இருக்கு. வீட்டில் போனால் கோபம், வைராக்கியம், கசப்பு, வாயின் வார்த்தைகள், தாறுமாறான எண்ணங்கள், பொருளாசை, இச்சை, இதெல்லாம் வந்துட்டு தானங்க இருக்குது. அப்போ இந்த வசனங்கள்லாம் படிச்சதுனால எனக்கு என்ன பெரிய பிரயோஜனம் இருக்கு? அப்பதான் நம்ம கிருபையின் மகத்துவத்தை அறியணும். தீத்துவுக்கு எழுதின நிருபத்தின் 2 அதிகாரத்தின் 11 வசனத்திலிருந்து வாசிக்க கேட்கலாம். ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபை பிரசன்னமாகி நாம்
அவபக்தியையும் லௌகிக இச்சைகளையும் வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இவ்வுலகத்திலே ஜீவனம் பண்ணி. ஓகே, அடுத்த வசனத்தின் கடைசி பகுதியில் எப்படி போட்டிருக்கு? நமக்கு போதிக்கிறது. ஆக்சுவலா இது என்ன சொல்லுதுன்னா, இந்த கிருபை ஆங்கிலத்தில் ரொம்ப அழகா இருக்கும். இட் teaches us to say no to ungodliness. இந்த கிருபை எனக்கு என்ன போதிக்குதுன்னா, நான் அவபக்தியையும் லௌகிக இச்சைகளையும் வெறுக்க எனக்கு இந்த கிருபை போதிக்கிறது. எப்படி நான் கிருபைக்கு கீழ்ப்படியும் போது பாவம் என்னை மேற்கொள்ள மாட்டாது என்றால் அந்த கிருபை எனக்கு போதிக்கும். அதனால தான் சொல்றேன், திருப்பியும் சொல்றேன், புதிய ஏற்பாட்டில் வரும்போது கிருபை என்பது இந்த இரக்கத்தையும் தயவையும் கூட வச்சு அவ்வளோ சிம்பிளா முடிச்சிடக்கூடாது. கிருபை ரொம்ப மகா பெரிய கிருபை. கிருபை என்பது அது நமக்கு புரியாதது. இயேசு கிறிஸ்து அவர் மூலமாய் பிரசன்னமான கிருபை அது நம்மோடு இருக்கும்போது அந்த கிருபை எனக்கு போதிக்கும். என்ன போதிக்குமா? இந்த லௌகீக இச்சை, இந்த அவபக்தி, இதெல்லாம் வெறுத்து விடுறதுக்கு போதிக்குமா. அது போதிக்கும் போது நான் கீழ்ப்படிந்து அதற்கு நான் கீழ்ப்பட்டு நடக்கும் போது தான் பாவம் என்னை மேற்கொள்ள மாட்டாது. நமக்கு நல்லா புரியணும். நான் ரட்சிக்கப்பட்ட உடனே, நான் கிருபைக்கு கீழ்ப்படுகிறவனாய் வந்த உடனே, இனிமே எனக்கு ஃபர்ஸ்ட் தெரிய வேண்டியது, நான் கண்டிப்பா அந்த பாவத்துக்கு கீழ்ப்படிய நீ வேண்டாம். ஏன்னா நான் இப்ப அதுக்கு அடிமை கிடையாது. இப்ப என்னோட எஜமான் அந்த பாவம் கிடையாது. இப்ப நான் அந்த கிருபைக்கு கீழா இருக்கிறேன். அந்த கிருபைக்கு கீழா இருக்கும்போது அந்த கிருபை இப்போ எனக்கு போதிக்கும். நான் சிம்பிளா சொல்லி முடிக்கிறேன். சரிங்க, ரொம்ப சந்தோஷம். இப்போ அது என்ன சொல்லும்? நோ, இது பண்ணாத, நோ சொல்லும். கிருபை எனக்கு போதிக்கும். நமக்கு முடியாது. இதுதான் எல்லாருக்கும் தெரியுமே, எல்லாருக்கும் தெரியும்ல, இது கிருபை தான் போதிக்கணும்னு இருக்கா. நான் வீட்டுக்கு போனால் இப்படி பண்ணக்கூடாது, அது பண்ணக்கூடாது, இச்சையானதை பார்க்கக்கூடாது, பொருளாசை இருக்கக்கூடாது, இல்லை தேவையில்லாததை பேசக்கூடாது, இது சொல்லக்கூடாது, இதெல்லாம் எனக்கும் தெரியுமேங்க. ஆனால் அதை எப்படி மேற்கொள்வது? எனக்கு தான் ஆசை இருக்கு, ஆனாலும் திருப்பி ஒரு காரியம் வரும்போது விழுந்துடுறோம், திருப்பியும் பாவத்தில் போயிடுறோம், சரின்னு சொல்லி திருப்பி வந்துடுறோம். அப்போ நம்ம பாவமே செய்ய மாட்டோமா? பாவமே செய்யாம உலகத்திலே வாழ்ந்துருவோமா அப்படின்னு யோசித்தா, அப்படின்னு கேட்டா, அதுதான் வேதம் சொல்லுது, நீங்க முடியும். அதற்கு ஒரு வசனத்தை எடுத்து காட்டுகிறேன். அதே நம்ம 1 பேதுரு 4வது அதிகாரத்தின் 2வது வசனத்தை வாசிக்கலாம். வாசித்து விட்டு அதுக்கு விளக்கம் சொல்லுகிறேன். ஏனென்றால் மாம்சத்தில் பாடுபடுகிறவன் இனி மாம்சத்தில் இருக்கும் காலம் வரைக்கும் மனுஷருடைய இச்சைகளின்படி பிழைக்காமல் தேவனுடைய சித்தத்தின்படியே பிழைக்கத்தக்கதாய் பாவங்களை விட்டு ஓய்ந்திருப்பான். இந்த மாம்சத்தில் இருக்கிறவன் பாடுபட்டால், கிறிஸ்து பாடுபட்டது போல ஒருவன் மாம்சத்திலே பாடுபட்டால் அவன் இந்த மாம்சத்திலே அந்த பாவத்தை விட்டு, எல்லாருடைய வேதத்திலும் அதானே இருக்கு, எல்லார் பைபிளும் அதானே இருக்கு. இது எனக்கு பெரிய விளக்கம் எல்லாம் தெரியாது, ஆனால் நான் வாழ்க்கையில் அனுபவிச்ச ஒரே ஒரு காரியம் சொல்றேன். எந்த ஒரு காரியத்திற்கு நீங்க இந்த சரீரத்திலே பாடுபடுகிறீர்களோ, பாவத்திற்கு, இந்த சரீரத்தின் மூலமாய் கிறிஸ்து எப்படி பாடுபட்டாரோ அவருடைய பாடிலே பங்குள்ளவர்கள் ஆகும்படி நீங்கள் ஒரு காரியத்திற்காய், ஒரு பாவத்திற்காய் உங்கள் சரீரத்திலே நீங்கள் பாடு அனுபவித்தால் அந்த பாவத்தை உங்கள் சரீரத்திலிருந்து விட்டு ஓய்ந்திருப்பீர்கள். இதுக்கு நான் சொன்ன மாதிரி இதுக்கு பெரிய விளக்கங்கள் இருக்கலாம், பெரிய ரகசியங்கள் இருக்கலாம், அதை பற்றி எனக்கு தெரியாது. என் வாழ்க்கையில் நான் கண்டுபிடிச்ச எனக்கு அப்ளை ஆன ஒரே ஒரு காரியத்தை சொல்லிடுறேன். எனக்கு ரொம்ப கோவம் வரும், முன்னாடி ரொம்ப கோவம் வரும். கோவம் வந்துன்னா எனக்கு ஏதாவது கொடூரமாக ஏதாவது பேசணும், இல்லைன்னா ஏதாவது அடிக்கணும், ஏதாவது உடைக்கணும், ஏதோ எனக்கு பண்ணணும். ஏன்னா கோபம் வர்றவங்களுக்கு தெரியும், அந்த கோபத்தை நீங்கள் எதுலையாவது ரிலீஸ் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், அது தலைக்கு பிடிக்கும், தூக்கம் வராது, வாந்தி வரும், என்னெல்லாமோ பண்ணும், ஒன்றும் யோசிக்க விடாது, பிபி ஏறும், உடம்புக்கு ரொம்ப மோசமாக. அதுக்கு ஏதாவது ஒன்று பண்ணி முடிச்சா அது உடனே இந்த ஐஸ் வச்ச மாதிரி புஷ்ன்னு இப்படி போயிடும். ஆனால் கோவம் வந்தால் ஏதாவது பண்ணணும், அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது. இப்போ ஆண்டவருக்குள்ளே ஆண்டவர் சில காரியங்கள் இப்படி சொல்லி தரும்போது தான் ஆண்டவர் சொல்கிறார், நீ சரீரத்தில் அதுக்காக பாடுபட்டேன்னா அது பாவத்தை விட்டு ஓய்ந்திருப்பேன். அப்போ தான் அது என்ன, அது என்ன பாடு அனுபவிக்கிறது அப்படின்னு நான் அப்போ யோசித்தேன். பாடு அனுபவிக்கிறதுனா எப்போவுமே இந்த இரத்த சாட்சிகளாக மறிக்கிறது, ஜெயிலில் போயிருக்கிறது அப்படின்னு தான் யோசித்தேன். அது எல்லாருக்கும் வாய்ப்பு கிடைக்கிறது இல்லைல்ல. அப்போ நமக்கெல்லாம் அப்போ பாடே வராது அப்படின்னு யோசிக்கும் போது தான், பாவங்களை விட்டு ஓய்ந்திருப்பான்னு சொல்லும்போது தான்
ஆண்டவர் சொன்னார், சரி அடுத்த தடவை எங்க பிரச்சனை வரும், எனக்கும் என் ஒய்ஃபுக்கு தான். வேற எங்கே போய் நம்ம சர்ச்சில் வந்தால் நான் சண்டை போட்டு யாராவது பார்த்துருக்கீங்களா? என்ன பார்த்தது இல்லை. நம்ம பயங்கர பெரிய ஆள் இல்லைங்க சர்ச்சில். வீட்டில் போனால் தான் தெரியும். எல்லாருக்கும் அப்படி தான். எல்லாம் சிரிக்கிறத பார்த்தா நான் இவன் மட்டும்தான் அப்படி. நீங்கள் அப்படி வீட்டில் அப்படி தான், எல்லாரும் அப்படி தாங்க. வீட்டுக்கு போனால் தெரியும். ஆண்டவர் எனக்கு சொல்லி இந்த காரியம் என்ன தெரியுமா? நீ வீட்டில் போய் அடுத்த தடவை சண்டை வரும்போது நீ வாயை மூடிட்டு அப்படியே சும்மா இரு. இல்லை, நானும் வாயை மூடிட்டு இருந்தேன். வாயை மூடிட்டு இருந்தா ஏதோ ஒன்று ட்ரிகர் ஆயிடுச்சு. எனக்கு வார்த்தையெல்லாம் புறப்பட்டு வருது, புறப்பட்டு வந்து ஆனால் இப்படி போய் வாயில் வராமல் மேலே தலைக்கு ஏறிடுச்சு. நானும் சரின்னு சொல்லி இந்த மூச்சை இழுத்து விடுங்க, 1லேருந்து 10 வரைக்கும் எண்ணுங்க, இப்படிலாம் நிறைய மெத்தட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? அது மாதிரி நானும் மூச்சை இழுத்து விடுறேன், 10 வரை எண்ணுறேன், வீட்டில் அங்கே இங்கே நடக்கிறேன். கொஞ்சம் அன்னைக்கு ஓரளவுக்கு மேனேஜ் ஆகிடுச்சு. 2வது நாள் ஆனால் ஒன்று சொல்லிடுறேன், யாரெல்லாம் ஆண்டவரை இந்த பாவத்திலேருந்து விடுதலை தாங்கன்னு ஜெபம் பண்ணுறீங்களோ ஆண்டவர் வாய்ப்பு நிறைய தருவார். அது அடுத்த நாள் திருப்பி அடுத்த பிரச்சனை, நினச்சி பார்க்காத பிரச்சனை. 2வது நாள் நான் அப்போவும் திருப்பி இந்த ப்ரீதிங் எக்ஸசைஸ்லாம் பண்ணி நடந்து எடுத்து ஓரளவுக்கு கொஞ்சம் மேனேஜ் பண்ணியாச்சு. 3வது நாள் போச்சுதான் இந்த சில இந்த சின்ன இந்த அழுக்கெல்லாம் பாருங்கள், இந்த சின்ன குழாயில் வரும்போது அப்போயே லைட்டாக தட்டி தட்டி விட்டு அது அப்படி போயிட்டுனா ரொம்ப ஸ்மெல் இருக்காது. அதே இது ஏதோ சின்னது வந்து பேப்பர் வந்து அடைச்சிரும். அது ஒரு 4 நாள் முடிஞ்சு திறந்து விடுவாங்க பாருங்கள், அந்த தெருவே நாரி போயிடும். இதே மாதிரி தான் அந்த கோபம். ஒரு நாள் வந்தால் அப்படியே சொல்லி முடிச்சிட்டோன்னா சின்ன சட்டி பானையோட முடிச்சிடும். 4வது நாள் வந்துருச்சுன்னா மண்டை உடையிற மாதிரி ஆகிடும், நாரி போயிடும். இதுதான் 4வது நாள் வரும்போது கோபம் வரும்போது ஃபஸ்ட்டு நாள் வச்சிருந்தது அப்படியே நான் பல மடங்காயி நான் அன்னைக்கே யோசித்தேன். 2வது நாள் உள்ளது திருப்பி அதுக்கு மேலே கூட்டம். இந்த கல்யாண வீட்டில் விரும்புவாங்க பாருங்க, ஃபஸ்ட்டு பருப்பு, அடுத்து சாம்பார். ஃபஸ்ட்லேயே சொல்லியிருந்தா பருப்போட முடிஞ்சிருக்கும். இது லாஸ்ட்டில் பழம் பப்படம் வரைக்கும் வச்சு மொத்தமாக கொடுத்து முடிச்சுட்டு போய் படுத்தாதான் ராத்திரி தூக்கம் வரும். அப்பா, என்ன ஒரு நிம்மதி பாருங்க. இதே மாதிரி தாங்க எல்லா பாவத்துக்கும். இச்சையை பாருங்க, கண்ணு பார்க்காதன்னு சொல்லும், ஆனால் கண்ணை மாற்றிட்டோன்னா அது படுத்துகிற பாடு இருக்கே. புறவு போய் அந்த இச்சையில் விழும்போது படுமோசமாக விழுந்துடும். அப்பந்தான் ஆண்டவர் கற்றுத்தந்தார், கிருபைக்கு நீ கீழ்பட்டிருக்க வேண்டும், கிருபைக்குள்ளாயிருக்க வேண்டும். பவுல் சொல்லுகிறார், நான் என்னை உயர்த்தாத படிக்கு, நான் மேன்மை பாராட்டாத படிக்கு எனக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்குது மாம்சத்தில். அப்போ அவர் போய் ஆண்டவர்கிட்ட கேட்குறார், ஆண்டவர் எடுத்து போட்டுருங்க. நான் சொல்லும்போது ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், இல்லை அது இருக்கட்டும், உன் பலவீனம் ஒன்று இருக்குல்ல, உன் பலவீனத்தில் என் கிருபை போதும். உன் பலவீனம் எதுவோ அதில் நான் கிருபை தருவேன், உன் பலவீனம் எதுவோ அதில் நான் பலன் தருவேன். அதனால தான் எபிரேயருக்கு எழுதும்போது 4வது அதிகாரத்தின் 12வது வசனத்தில் எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது? எபிரேயர் 4:12 வாசிக்கலாம். தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமை உள்ளது. 13 அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை. 16 ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேரக்கணும். இந்த வார்த்தை எல்லாரும் கவனிங்க. நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை. சகாயம் செய்யும் கிருபைன்னா என்ன தெரியுமா? ஹெல்ப் பண்ற கிருபை. எப்பமா? ஏற்ற நேரத்தில் ஹெல்ப் பண்ற கிருபை. ஆண்டவர் பவுலை பார்த்து சொல்கிறார், உன் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும். அப்போ ஆண்டவர் எனக்கு கற்றுத்தந்த காரியம், நான் உங்களுக்கு இந்த வசனத்தெல்லாம் சொல்றதை விட எவ்வளவு சந்தோஷமா கேட்டீங்கல்ல எங்க கதையை சொல்லும் போது, அதை வச்சே நான் சொல்லி முடிச்சிடுறேன். அப்போ ஆண்டவர் என்கிட்ட சொன்னார், நீ அங்கே போயிட்டு இந்த ப்ரீதிங் எக்ஸசைஸு, கவுண்டிங் மேலே அப் அண்ட் டவுனுக்கு பண்ணுறது இதெல்லாம் விட்டுரு. உனக்கு ஒரு காரியம், இப்போ நான் கிருபாசன தண்டைக்கு ஓடி வர்றதுக்கு உனக்கு ஒரு வாசல் வச்சிருக்கேன். கிறிஸ்து உனக்கு உதவி செய்யறதற்கு உள்ள கிருபை நான் தருவேன். அப்போ யாருக்கு கிருபை வேணும்? பலவீனனுக்கு. முதலாவது உனக்கு அதை தெரியணும். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், தாழ்மை உள்ளவனுக்கு கிருபை கொடுக்கிறார், பெருமை உள்ளவனுக்கு கிருபை கொடுக்க மாட்டான்னு சொல்ல, பெருமை உள்ளவனுக்கு எதிர்த்து நிற்கிறாராம். இங்கதான் பிரச்சனை.
நான் என்ன தெரியுமா, எனக்கு கோவம் வந்தோன்னா எனக்கு என்ன தெரியுமா தைரியம், நான் இந்த மூச்சை மேலமா விட்டு மேலே கீழே எண்ணி எடுத்து நான் ரெடி பண்ணிடுவேன், நான் கண்ட்ரோல் பண்ணிடுவேன். இதுதான் பெருமை எனக்குள்ளது இருக்குது. எனக்கு என்ன தெரியணும்னா, இந்த மாம்சம் இந்த பாவம் என்னை மேற்கொள்ளும் போது, நான் அதற்கு அடிமையாக இருக்கும்போது என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. அதற்கு என்னை காப்பாற்ற வேண்டிய ஒரே ஒரு காரியம் தேவனுடைய கிருபை. அதை நான் எப்போ அக்செப்ட் பண்ணுறேனோ அப்போ தான் அது எனக்கு பலவீனமாக எனக்கு தெரியும். அப்போ அது எனக்கு பலவீனம் என்று தெரியும் போது அந்த ஏற்ற வேலை எப்போ தெரியுமா, எனக்கு இந்த வாயில் இங்கிருந்து தொடங்கி வரும் பாருங்க, அதுதான் ஏற்ற வேலை. ராத்திரி படுக்கும்போது முட்டி போட்டு ஜோம் பண்ணுறதுல ஏற்ற வேலை, அதுக்கு இடையில எல்லாம் முடிஞ்சு மண்டையெல்லாம் உடஞ்சிரும். அதில் ஏற்ற வேலை எப்போ, நான் எப்போ தவறுவேன் என்கிற அந்த தருணம் இருக்கு பாருங்க, அதான் ஏற்ற வேலை. அப்போ நான் ஒரு காரியம், ஒரு இச்சை என்னை இழுக்கும் போது அது எனக்கு தெரியும், இல்லை நான் அடுத்து விழ போறேன். எல்லாருக்கும் தெரியுங்க, ஒரு பாவத்தில் விழ போறேன், நான் அடுத்தவங்களை பற்றி குறை பேச போறேன்னு உங்களுக்கு சொல்றதுக்கு முன்னாடி அவங்க மண்டையில் தெரியும் நான் பேச போறேன்னு. ஆனாலும் அதுக்கு வழி இல்லாமல் சொல்லிடுவோம். ஏன் சொன்னதுக்கு அப்புறம் தான் யோசிப்பேன், இன்னைக்கு சொல்லியிருக்க வேண்டாமா இருந்து, ஆனாலும் சரி ஜோம் பண்ண சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்ல என்ன சொல்லுவோம், இதுக்காக ப்ரேயர் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே அப்படியே ஒரு ஆவிக்குரிய இதை பூசி, ஆனால் நமக்கே தெரியும் நான் விழ போறேன் அப்படின்னு நமக்கே தெரியும். அதுதாங்க ஏற்ற வேலை. அந்த நேரத்தில் என்ன செய்யணுமா, ஆண்டவரே நான் பலவீனன், ஆண்டவரே கிருபை தாங்கப்பா. ஆண்டவர் சொன்னா, என் கிருபை உனக்கு போதும். எப்போ, உன் பலவீனத்தில் என் கிருபை போதும். அப்போ இனிமே இந்த பாவம் என்னை மேற்கொள்ளாது. நான் இனிமே பாவத்துக்கு அடிமை இல்லை. பாவம் என் மேல எஜமானனா இருக்க முடியாது. ஏன்னா நான் கிருபைக்குள்ளாய் வந்து விட்டேன். இந்த அறிவு எனக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு ஒரு தைரியம். என்ன தெரியுமா, அந்த கிருபைக்கு கீழே நான் இருக்கிறனால எனக்கு உதவி செய்கிற கிருபையை நான் அந்த கிருபாசன தண்டையிலிருந்து பெற்றுக்கொள்ள முடியும். எப்போ தெரியுமா, ஏற்ற வேளை வரும்போது. அப்போ அந்த பாடு அனுபவிக்கிறது எப்போ தெரியுமா, இந்த மாதிரி வரும்போது நான் அதை பிடிச்சிருக்கும் போது நான் சும்மா போய் என்னோட ஓன் எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணாம ஆண்டவரே கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பான்னு கேட்கும்போது என்ன ஆயிடும்னா, நான் சொல்றேன், அனுபவத்துல இருந்து சொல்றேன், உங்களே தெரியாம ஒரு புது பலன் வருவாங்க. உங்களே தெரியாம ஒரு புது பலன் வரும். அந்த கோபம் எப்படி மாறி போச்சுன்னு தெரியாது. அது ஒருவேளை உடனே வராம இருக்கலாம், 1-2 அதுக்கு நீங்க கொஞ்சம் பாட அனுபவிக்கிறவங்களா இருக்கணும். அது எப்படி தெரியுமா, நம்ம வீட்டில் காஃபியே போட தெரியாதவங்களுக்கும் அடிக்கடி கிச்சன் போறவங்களுக்கும் பெரிய வித்தியாசம் உண்டு. எப்படி தெரியுமா, ஒரு பால் ஒரு சட்டியில் வச்சோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கிச்சன் பக்கமே போகாதவங்க என்ன செய்வாங்க தெரியுமா, அது கொதிச்ச உடனே சின்ன டவல் பெட்ஷீட்டு எல்லாம் கொண்டு வந்து சுத்தி பிடிச்சு மெதுவாக கொண்டு வந்து அதில் ஊத்துறதுக்குள்ள அது ஆறி போயிடும். அவ்வளோ கஷ்டமா இருக்கும். அதே இது அந்த கிச்சனுக்கு அடிக்கடி போற அம்மா வருவாங்க பாருங்க, அது தீயில எரிஞ்சிட்டே இருக்கும். அப்படி கையை விட்டு தூக்கி உள்ள விடுத்துட்டு இப்படி விட்டுருவாங்க. ஏன், அவங்க என்ன ரோபாட்டா? இல்லை. ஃபர்ஸ்ட்ல அவங்களுக்கு என்ன பிறந்த போவே அப்படியே கை இருந்து இல்லை, ஃபர்ஸ்ட்ல எடுக்கும்போது தொட்டு சுட்டுது, உண்மைதான். பழகினதுக்கு அப்புறம் அது சூடுல மாறிடுச்சு. இந்த கிருபை கிடைக்கும் போது என்ன ஆயிடும் தெரியுமா, அந்த வலி வந்தது பாருங்க, ஐயோ பேச முடியலன்னா வலி, பார்க்க முடியலன்னா கஷ்டம், இப்படி மாம்சத்துல இருக்குது பாருங்க இந்த முள்ளு. அந்த கிருபை கிடைக்கும் போது எங்க போகுதுன்னே தெரியாது. கூட இருக்கவன் யோசிப்பான், எப்படியா நீ வாய மூடிட்டு இருக்க? உங்களுக்கு தெரியும், ஐயோ அது வேற கதைங்க, அது மேல இருந்து வர்ற கிருபைங்க. என் பலவீனத்திலே அவருடைய பலன் பூரணமாய் விளங்கும். எப்படியும் வாழலாம் என்பதற்காய் கொடுக்கப்பட்டதல்ல கிருபை, இப்படி தான் வாழ வேண்டும் என்று காண்பிப்பதற்காய் கொடுக்கப்பட்டது கிருபை. பாவம் என்னை மேற்கொள்ளாது. நான் எந்த பாவத்திற்காய் என் சரீரத்திலே நான் பாட அனுபவித்தேனோ அந்த பாவங்களை இந்த மாம்சத்திலே நான் விட்டு ஓய்ந்திருப்பேன். நீங்கள் மெய்யான கிருபையிலே நிற்கிறீர்களா என்று நீங்கள் உங்களை சோதித்து பாருங்கள். இன்னும் பாவம் என்னை மேற்கொண்டிருக்குமானால் ஒரே ஒரு காரியம் தாங்க அதுக்கு, எனக்குள்ளே பெருமை. பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்பார், தாழ்மை உள்ளவனுக்கு கிருபை அள்ளி கொடுப்பார். அந்த கிருபையை பெற்றுக்கொண்டால் பாவம் மேற்கொள்ளாது. அந்த கிருபையை பெற்றுக்கொண்டால் பாவம் மேற்கொள்ளாது. அப்பதான் இந்த உலகத்துக்கு ஆண்டவர் காண்பித்துக் கொடுப்பார், என் கிருபையை பெற்ற ஜனம் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று காண்பிப்பதற்காக நான் கொடுக்கப்பட்ட கிருபை. அதனால தான் கிருபை மகா மேன்மை உள்ளது, கிருபை மகா வல்லமை உள்ளது. கிருபையை சும்மா எடுக்க கூடாது. கிருபையை சும்மா அதனால தான் சொல்லும்போது நம்மளும் சொல்லணும், எனக்கு கொடுக்கப்பட்ட கிருபையை நான் விருதாவாக்கவில்லை. நீங்க போய் பாருங்க, நமக்கு என்ன தெரியுமா கிருபை? நம்ம சாட்சி சொல்லும் போது தேவ கிருபையினால பிள்ளைக்கு கல்யாணம் முடிஞ்சு, தேவ கிருபையினால வீடு வாங்கணும், தேவ கிருபையினால குழந்தை பிறந்து, எல்லாருக்கும்
தேவ கிருபைன்னு நம்ம சொல்றது எல்லாமே ரட்சிப்பை தவிர அடுத்து நீங்க தேவ கிருபை எல்லாம் சொல்றது நீங்களே உங்களை ஆராய்ச்சி பாருங்க, எல்லாம் உலகத்துக்குரிய காரியம். தேவனை அறியாதவன் அவனும் இதே காரியங்களை இதை விட பெட்டரா வாங்கிட்டு போயிட்டு இருக்கான். அதை வாங்கும்போது நான் தேவனுடைய கிருபை இவ்வளோதான் எனக்கு வேறு கிடைச்சி, எனக்கு ப்ரொமோஷன் கிடைச்சி, எனக்கு சாப்பாடு கிடைச்சின்னு இந்த அளவுக்கு நான் கிருபையை வச்சுட்டேன்னா அதை விட மட்டுப்படுத்த முடியாதுங்க. இந்த உலகத்தில் நீங்க எந்த மனுஷனையும் கேளுங்க, பாவம் அவனை மேற்கொள்ளாதபடிக்கு காக்கிற ஒரு தெய்வம் கிடையாது. நீங்க உலகத்தில் எனக்கு வீடு கிடைச்சுன்னு சொல்லுங்க, அவன் அவங்க விட பெரிய வீடை கொண்டு வருவான். நீங்க வேதத்தை எடுத்து வாசிங்க, 1 பேதுருல எடுத்து பாருங்க, இந்த உலகத்துக்குரிய ஒரு காரியத்தை குறித்து அவர் எழுதவில்லை. அவர் சொல்லுகிறார், உங்களை அழைத்தவர் பரிசுத்தரானபடியினால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். நீங்கள் நிற்பது மெய்யான கிருபை என்றால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. அந்த பாவம் உங்களுக்கு போதிக்கும். இந்த லௌகிக இச்சைகளையும் அவபக்தி வெறுப்பதற்கு போதிக்கும். சும்மா விட்டு விடுவதற்கு வெறுப்பதற்கு போதிக்கும். அதை விட்டு விடுறதே நமக்கு சேலஞ்சுங்க. எங்க போட்டு வெறுக்கிறதுக்கு? அது வெறுக்க போதித்து தருங்க. போதிக்கிறது மாத்திரமல்ல, நான் பாடுபடும் போது எனக்கு அது புது பலனை தரும். நான் அந்த பாடுகளை சகிக்கத்தக்கதாய் பலனை தரும். எவ்வளவு என்னால் சகிக்க முடியுமோ அவ்வளவுதாங்க அவர் கொடுப்பார். அதுக்கு மேல அவர் விட மாட்டார். அது வரும்போது, அது பழகினதுக்கு அப்புறம் அந்த பாவம் என் மேல அதிகாரமே இருக்காதுங்க, தொட முடியாது. அந்த பிள்ளை தான் சொல்லு. அது போல உடனே சொல்லிருக்கணும், அவ்வளவுதான் அப்ப நாளையில பாவமே செய்யறேன். எனக்கு 3 பசங்க. ஃபர்ஸ்ட் பையனுக்கு 8 வயசு, 3வது பிள்ளைக்கு 11 வயசு. நான் இங்கே வந்தப்போ நிறைய பேர் கேட்டாங்க, பிள்ளை நடக்கிறானா அப்படின்னு கேட்டாங்க. ஏன்னா 10-11 மாதம் ஆயிடுச்சுல்ல. நான் சொன்னேன், அவன் பிடிச்சு நிற்கிறான், விழுந்து நடக்கிறான். உடனே யாரும் வந்து ஐயோ அவ்வளோதானா விழுறானா அப்படியே கேட்பாங்க. அப்படியா, சூப்பருங்க. ஆனால் இதே இது என் 8 வயசு பையனை யாராவது கேட்பாங்களா, அவன் நடக்கிறானா? கேட்க மாட்டாங்க. ஏன்? அவன் அப்போ விழுந்து படிச்சாங்க, இப்போ சும்மா ஜாலியா ஓடிட்டு இருக்கான். ஆனா இப்போ எப்பமாவது விழுவான் ஓடும்போது. ஆனா அதனால அப்படியே உடங்கிட மாட்டான். அதே போலதான் கிருபை எனக்கு போதிக்கும் போது நான் சில நேரத்தில் அப்படி தவறுவேன், சில நேரத்தில் விழலாம். ஃபர்ஸ்ட்ல நான் பழகும் போது அடிக்கடி விழலாம். ஆனா ஒரு நாள் வர நான் ஓடுவேன். அப்போ என்னை பார்த்து சொல்லுவாங்க, ஓ முன்னாடி விழுந்து தான் இருந்தான், ஆனா இப்போ ஓடுறான், அவன் கால்கள் பலப்பட்டது. எப்படி அந்த கிருபை! இதுதாங்க கிருபை. எத்தனை பேர் கிருபையில நிற்கிறீங்க? கண்களை மூடி எல்லாம் எழுப்பி நிற்கலாமா? கேட்க போகிறோம். உங்க கிருபை எனக்கு வேணும் ஆண்டவரே. நன்றாய் புரிந்து கொள்ளுங்க, உங்களை ரட்சித்தது அந்த மேன்மையான கிருபை தாங்க. அதே கிருபை தான், அதுல ஒண்ணும் குறைஞ்சு போகல. உங்களை நீதிமான்கள் ஆக்குறது அந்த கிருபை தாங்க. அது உங்களால உண்டானதல்ல, அது தேவனுடைய ஈவு. ஆனா அந்த கிருபையை அதோட விட்டுறாதீங்க. அந்த கிருபையில இன்னும் நிற்கணும், அந்த கிருபையில வளரணும். அதனாலதான் பேதுரு எழுதும்போது சொல்லுகிறார், நீங்கள் தேவனை அறிகிற அறிவிலும் அவருடைய கிருபையிலும் பெருகுங்கள். நீங்கள் கிருபையில பெருக பெருக பாவம் உங்களிலிருந்து விலகி ஓடும். ஏன்னா கிருபைக்கு கீழ்பட்டிருக்கிறவர்கள் மேல பாவத்திற்கு அதிகாரம் கிடையாது. ஆனால் தாழ்மை உள்ளவனுக்கு தான் கிருபை. தேவனுடைய சமூகத்தில் அர்ப்பணித்து சொல்ல போகிறீங்க, ஆண்டவரே நான் கிருபையை விருதாவாக்க கூடாது. ஒரு முறை கூட சொல்ல போகிற, ஆண்டவரே என்னை திரும்ப கட்டுங்க. ஆண்டவரே எனக்கு கொடுக்கப்பட்ட கிருபையினால என்னை கட்டி எழுப்புவீராக. இந்த உலகத்திற்கு இப்படித்தான் வாழ வேண்டும் என்பதற்காய் கொடுக்கப்பட்ட கிருபையை காண்பிக்கிற பாத்திரமாய் எங்களை மாற்றுவீராக. ஆண்டவரே எங்களை உருவாக்குவீராக, எங்களை ஆளுகை செய்வீராக. எங்கள் பலவீனத்தில் தேவ பலன் பூரணமாய் விளங்குவதாக. ஆண்டவரே அந்த கிருபையை மாத்திரம் நம்பி என் பலவீனத்தை குறித்து நான் மேன்மை பாராட்டுவேன். ஏனென்றால் என் பலவீனத்திலே அவருடைய பலன் பூரணமாய் விளங்கும். ஹல்லேலூயா. யெகோவா ஓசேனு என்னை மீண்டும் கட்டுகிறீர். யெகோவா சபையோ என்னை ஆளுகை செய்கிறீர். யெகோவா ஓசேனு என்னை மீண்டும் கட்டுகிறீர். யெகோவா சபையோ என்னை ஆளுகை செய்கிறீர். நீர் இல்லாமல் ஒன்றுமில்லை.
அமர்ந்திருந்து நீர் செய்யும் யுத்தம் காண்பு. விசுவாசத்தோடு உந்தன் பிரசன்ன எனக்காய் நீர் யுத்தம் செய்வீர் ஆண்டவரே. உம்முடைய கிருபையை எனக்கு தந்து எனக்காய் யுத்தம் செய்வீர். என் பலத்தினால் ஆகாது, என் பலத்தினால் ஒன்றும் ஆகாது, என் சுயத்தினால் ஒன்றும் நடக்காது. என் பலத்தினால், ஓ இயேசுவே, நாங்கள் பலவீனர் ஆண்டவரே, உங்க பலன் வேணும் ஆண்டவரே. ஒன்றும் நடக்காது, உந்தன் பிரசன்னத்தால் கூடுமே, உந்தன் பிரசன்னத்தால். ஒரு முறை கூட யெகோவா ஓசேனோ, யெகோவா ஓசேனோ, யெகோவா ஓசேனோ, என்னை மீண்டும் கட்டுவீர். யெகோவா சபையோ, என்னை ஆளுகை செய்கிறீர். ஒன்றுமில்லை என்னை தள்ளா நீரில்லா மகா கிருபை இரக்கமுள்ள நல்ல பிதாவே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எத்தனை மேன்மையான வாழ்க்கைக்கு எங்களை அழைத்து இருக்கிறீரப்பா. உம்முடைய கிருபை மகா பெரியது. மகா வல்லமையும் மேன்மையுமான இந்த கிருபைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அழைத்த நீர் பரிசுத்தம் உள்ளவர். அதே பரிசுத்தத்திலே நிற்கும்படியாய் எங்களையும் அழைத்திருக்கிறீர். அதற்கு வேண்டிய கிருபையை பலத்தையும் எங்களுக்கு நீர் வைத்திருக்கிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த அறிவிலே நாங்கள் வளர்ந்து உம்முடைய கிருபையிலே பெருகி பாவத்தை விட்டு ஓய்ந்திருக்க கிருபை செய்வீராக. பாவம் எங்கள் சரீரத்திலே ஆளுகை செய்யாதபடிக்கு, மேற்கொள்ளாதபடிக்கு உம்முடைய கிருபையினாலே பலத்தின் மேல் பலனடைந்து ஆண்டவரே நாங்கள் உமக்கு சாட்சிகளாய் நிற்க கிருபை செய்வீராக. எங்களை கொண்டு சாட்சிகளாய் நிறுத்தும் ஆண்டவரே. உம்முடைய கிருபையின் வல்லமையை காண்பிக்கிற பாத்திரங்களாய் எங்களை மாற்றுவீராக. உம்முடைய வேதம் உண்மை உள்ளது. உம்முடைய வார்த்தைகள் மாறாது. உம்முடைய வல்லமை குறையாது. எந்த பலவீனனையும் பலவானாய் மாற்ற உம்மால் கூடும் என்பதை அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே. யாரெல்லாம் அர்ப்பணித்தார்களோ ஆண்டவரே, அந்த பலவீனத்திலே உம்முடைய பலன் பூரணமாய் விளங்குவதாக. வாழ்க்கையின் அனுபவத்தில் உம்முடைய கிருபையை ருசிக்கட்டும், பார்க்கட்டும். அநேகம் பேருக்கு சாட்சியாய் சொல்லட்டும் ஆண்டவரே. சாட்சியாய் நிற்க கிருபை செய். வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் கொடுத்த வார்த்தையின்படி ஆசீர்வதித்து அனுப்பும். கிருபையிலே பெருக உதவி செய்வீராக. மெய்யான கிருபையிலே நின்று உம்முடைய வருகையிலே வெளிப்படுகிற அந்த கிருபைக்கு பங்குள்ளவர்களாய் எங்களை மாற்றும் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பிரசன்னத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பிள்ளைகளை சமாதானத்தோட அனுப்பும். ஆசீர்வதித்து காத்துக்கொள்ளும். நாளை நடக்கிற ஆராதனைகளை நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். நல்ல நாமத்தை மகிமைப்படுத்தும். உடைய பிள்ளைகளுடைய பிரயாணங்களிலே கூடரும். குடும்பத்தை காத்துக்கொள்ளும். தேவைகளை சந்தியும். ஆண்டவரை சாட்சிகளாய் நிறுத்தும். கிருபைக்குள்ளாய் மறைத்துக் கொள்ளும். எங்களை தாழ்த்துகிறோம். எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர்.